Tamil? Yes, come in. Hey, ரகசிய போலீஸ் ரிவால்வர் ரீட்டா. மப்டி dress? Yeah. I am also in mapti dress. Please come in. This is my out house. Owners எல்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கேன். Okay. Hey, what is this man? Bra? ஆமாமா, இந்த இடத்துல ஸ்டாண்ட் தேவைப்பட்டுச்சு. என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு கொடியில இருந்து இது பறந்து வந்துச்சு. இதையே கட்டி தொங்க விட்டு ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வெயிட் தாங்குது. ஏய், இது என்ன பேட்டரி? எங்க ஊர்ல எல்லாம் வீணா போன பேட்டரியை நாங்க பூந்தொட்டியா யூஸ் பண்ணுவோம். அப்போ வீணா போன கார் அத போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுடுவோம். ஜஸ்ட் ஜோக்கியா. ஏய், இது என்ன விண்டோ ஸ்கிரீன் இப்படி சுருங்கி போயிருக்கு? No Rita, this is not window screen. This is called Patapatti underwear of our நாடு. மேடம் திரும்பி பாருங்க. மேடம் இதான் பட்டாப்பட்டி டிராயரை போடுற ஸ்டைல். மேடம் இதுக்கு பல உபயோகங்கள் இருக்கு. உதாரணமா நாம சந்தைக்கு போகும்போது இப்படி சைடுல தூக்கிக்கிட்டு அப்படி கையை விட்டாக்க உள்ள ஒரு பாக்கெட் இருக்கும், அங்க சேஃப்டியா காசு வச்சுக்கலாம். அப்புறம் நாம பஞ்சாயத்துக்கு போகும்போது உட்காரணும் இல்லையா, ஒரு சின்ன மூமெண்ட் தான். அப்படி பண்ணா போதும், வேட்டி அழுக்காகாம அப்படி உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நாம இருக்கிற தெருவில் ஏதாவது ஏரியா தகராறு வந்துச்சுன்னு வைங்களேன், ரெண்டு சைடும் பிடிச்சி அப்படி லைட்டா அப்படி தூக்கி இழுத்து இறுக்கி கட்டணும்னு வைங்களேன், பாத்தீங்களா அப்படியே ஒரு ரவுடி லுக்கு வருது பாருங்க. இதை விடுங்க. அப்புறம் வெயில்ல ரேஷன் கடையில் நிற்கும் போது ஏதாவது பெருசுங்க மண்டையை போட்டுச்சுன்னு வைங்களேன், இதை இன்னும் கொஞ்சம் லைட்டா தூக்கி மேல இழுத்து சொருகிக்கிட்டு ஏ டண்ட நக்குன டனக்கு நக்குன டண்ட நக்குன டனக்கு நக்குன ஒரு குத்தலாம் மேடம். அது மட்டும் இல்லைங்க, எங்க சினிமாவிலையும் ராமராஜன்ல இருந்து ராஜ்கிரண் வரைக்கும் இத போட்டு நடிக்காத நடிகர்களே கிடையாது. இதுதான் எங்கள் நாட்டின் ஒரே வில்லேஜ் காஸ்டியூம். இந்த ஒரு டிராயருக்கு இவ்ளோ பர்பஸ் இருக்கா? என்ன எப்ப சிரிச்சாலும் சிக்காயிருங்க? வயிறு வலிக்குது. இல்ல 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 இல்ல, நேத்து சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லை. இதுக்கு நான் வைத்தியம் பண்றேன். உள்ள வாங்க. தலையண அதுல தாச்சுக்கோங்க. 1 மினிட். இப்ப வேடிக்கைய பாருங்க. ஏய் அப்பா, அப்படிதான். என்ன மேன் ஏதோ தடவற? ஏதோ தடவல, விளக்கெண்ணே தடவரம்மா. எங்க ஆளுங்க இந்த ஏரியாவுல ஏற்கனவே நிறைய விளையாடி இருக்காங்க. பம்பரம் விட்டுருக்காங்க, கோலி குண்டு ஆடி இருக்காங்க, முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையில இந்த ஏரியா விளக்கெண்ணெய் ஏரியாமா. இந்த எண்ணெயை தடவனா உடம்புல உள்ள சூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு குளிர்ச்சியை கொடுக்கும். இது வெறும் ஹீட்ல வந்த வலிதான். நீ கண்ணை மூடிப்படு, எல்லாம் சரியா போயிடும். கேத்தான் ஃபேன் இல்லாதவர்களுக்கு கைதான் ஃபேன், கைதான் ஃபேன், கைதான் ஃபேன். டிங் டிங் டிங். ரியலி வலி குறைஞ்சிருச்சியா? Your treatment is great. நீ தூங்கு, உனக்காக நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுவா உடனே தாயழுவா. ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க, தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. என் அம்மா கூட என்னை இப்படி பாத்துக்கிட்டதே இல்ல. பாசத்தை பொழியறதுல அம்மாவும் தமிழனும் ஒண்ணுதான். அதனாலதான் அம்மாவையும் தமிழனையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. நீ தூங்கு. சார், இதுல எனக்கு எதுவுமே தெரியல. வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கா சார்? ஷட் அப். என்ன பண்றது? ஓ, என்ன பேப்பர் காட்டுறா, பேப்பர் காட்டு. வெறும் பேப்பர் காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே. இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. இவனை காலேஜ் கேண்டீன்ல கூட பார்த்தது இல்லையே. என்ன பண்றது? ஆஞ்சநேயா, எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வச்சிரு. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேயா 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 ஆஞ்சநேயா. தேங்க்ஸ் ஆஞ்சநேயா. வணக்கம் சார். What is this? பிட்டகோரஸ் தியரம். Get up. பிள்ளையார் சொல்லி காப்பி அடிச்சுட்டு மாட்டி விட்டல, உனக்கு உடம்பெல்லாம் சொல்லி போடுறேன். ஐயா வணக்கம். உங்க தரப்புல வாதாட யாராவது இருக்காங்களா? 6 கோடி பேர் இருக்காங்க. ஆனா இல்ல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்.
மறுபடியும் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மை லார்ட், அங்கிருந்து பார்த்தா தப்பா தான் தெரியும், இங்க இருந்து பாருங்க தப்பா தெரியாது. அப்போ ஜட்ஜ குற்றவாளி குண்டுக்கு வர சொல்றீங்களா? நெருப்பு சுடுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா சூடு பட்டவனுக்கு தான் அதோட வலி புரியும். Allow him to speak his defense. Thank you, my lord. நான் பிறந்த இடம், வளர்ந்த சூழ்நிலை, வாழ்ந்த விதம் இதெல்லாம் தான் என்ன இப்படி ஆக்கியிருக்கு. ஐயா, வெளிநாட்டுக்காரன் நிலாவுல கால் வச்ச அதே நேரத்துல ஒரு ஆயா நிலாவுல கால் நீட்டி உட்கார்ந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு சோறே ஊட்டினாங்க. அமெரிக்காக்காரன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச அதே நேரத்துல நாங்க நோட் புக்குள்ள மயில் ரெக்கைய வச்சு அது குட்டி போடுமான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, மழை வரலன்னா அதுக்கு காரணம் மரம் வளர்க்காததான்னு அரசாங்கம் எவ்வளவு சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்க மாட்டோம். கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வானத்தையே அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருப்போம். வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம், ஆனா எங்க நாட்டுல உள்ள ஜாதிகளை எண்ணவே முடியாதியா. ஜாதியே வேண்டாம்னு அரசாங்கம் சொல்லுது, ஆனா ஜாதி சான்றிதழ் கொண்டு வான்னு பள்ளிக்கூடங்கள்லாம் சொல்லுது. இதையெல்லாம் உங்க மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்க? எங்க மக்கள் பாவம் சார். PMP அப்படின்னா புவர் மெமரி பீப்புள். எதையும் சீக்கிரம் மறந்துடுவாங்க. குஜராத்ல பூகம்பம்னா அதுக்காக வருத்தப்படுவாங்க, ஆனா கும்பகோணத்துல ஒரு மாட்டுக்கு ரெட்டை தலையோட கண்ணுக்குட்டி பிறந்ததுன்னா அதை மறந்துட்டு இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கேஸ் விலை உயர்ந்துருச்சுன்னா பெண்கள்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவெடுப்பாங்க. ஆனா ஸ்னேகா மாடல் சேலைன்னு ஒண்ணு வந்திருக்குன்னு டிவியில விளம்பரம் பார்த்துட்டா போதும், உடனே அதை மறந்துட்டு இதை வாங்க ஓடிடுவாங்க. உன்னி கிருஷ்ணனுக்கு விருது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுவோம், ஆனா ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா அதை எப்படியாவது எதிர்க்கட்சிகள் முடக்கிடும். இதே ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்க்கட்சி ஆனா அதுவும் அப்படிதான் சார் நடந்துக்கும். இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் சென்னை டிராபிக் மாதிரி முழிப்புதுங்கிறாங்க. ஐயா, இருந்தாலும் நாங்க நம்பிக்கை இழக்கல. தூரத்துல ஒரு பிரார்த்தனை கேட்குது, ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்குது. இந்த மலேசியாவுக்கு ஒரு மகாதீர் மாதிரி எங்க இந்தியாவுக்கு ஒரு டாக்டர் அப்துல் கலாம் கிடைச்சிருக்காரு. இனிமே எல்லா ஸ்டேட்லயும் கூடிய சீக்கிரம் படிச்சவங்களும் நேர்மையானவங்களும் பதவிக்கு வரத்தான் போறாங்க. எங்க இளைஞர் சமுதாயமும் புத்துணர்ச்சியோட பொங்கி எழத்தான் போகுது. அன்னைக்கு உலக அரங்கத்துல இந்தியாவும் தலநிமிந்து நிக்கும். தலநிமிந்து நிக்கும். நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம். ஐயா, இது உங்கள் குரல் அல்ல, உங்கள் சமுதாயத்தின் ஏக்கம். அது நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை விடுதலை செய்கிறேன். மிஸ்டர் தமிழ்ச்செல்வன், இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. ரீட்டா, நீயா? என்ன இது திருப்பதி உண்டியிலே நேர்ல வந்த மாதிரி இப்படி மஞ்சா கலர் புடவையில வந்திருக்கிற? நீங்க எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கணும்னு மாரியம்மன் கோவில்ல மாவிளக்கு போட்டு வந்தேன். மாரியம்மன் மாவிளக்கு பாத்தியா? என்ன கரெக்ட் பண்ண வந்த நீ என்னால கரெக்டா நிக்கிற பாரு. வாங்கோ, நாம இப்பவே தமிழ்நாட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இதையெல்லாம் கத்துக்கணும்னு தானே தமிழ்நாட்டுக்கு வரேங்கிற? இல்லைங்கோ, சென்னையில சவுத் உஸ்மான் ரோட்ல. என்ன உஸ்மான்? சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்கிற நல்லி, குமரன், போத்தீஸ், அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த ஜவுளி கடைக்கெல்லாம் போனோம். அப்ப நான் வெளியே சேர்ல உட்கார்ந்து மாங்காய் பத்த தின்னுகிட்டு இருக்கணுமா? அது மட்டும் இல்லைங்கோ, GRTக்கு போய் எனக்கு ஒரு வைர ஒட்டியான வாங்கணும். அடி பாவி, தமிழ்நாட்டு பொண்ணா மாறின உடனே டார்ச்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்னங்க ஐயா? செடியில காஞ்சு போய் கிடக்கு, தண்ணி ஊத்த மாட்டேனே. இதை ஊத்திருங்க. போட. சரக்கு வச்சிருக்கு, இறக்கி வச்சிருக்கு, ரம்முக்குள்ள கொக்கோ கோலா கலக்கி வச்சிருக்கு. மாப்பிள்ள முதல் தடவை வீட்டுக்கு வர போறாரு. இன்னைக்கு ஒரு நாளாவது தண்ணி அடிக்காம இருக்க முடியாது உன்னால? என்னென்ன முன்ன பின்ன தெரியாத செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த சொல்ற? கூட பிறந்த தம்பி, ஆன் பிரதர், தண்ணி ஊத்தாம இருக்க முடியுமா? அதுக்காக 24 மணி நேரமா? 24 மணி நேரம் நீங்க மூச்சு விட்டு தான் இருக்குங்க. ரெஸ்டுக்காக 1 மணி நேரம் நிப்பாட்டு பாரு, கதை கந்தலாயிடுமே. அப்படியே தத்துவம் பேசிட்டு ஏத்திட்டே இரு, அப்புறம் கடைசியில் உங்க கதை கந்தலாக போகுது. இது பாரு, மாப்பிள்ள வந்துட்டு போற வரைக்கும் ஓரமா போயிரு. என் மாமனார் வந்தாலும் நான் குடிப்பேன். அப்புறம் உங்க மாப்பிள்ள வர்றதுக்காக நாங்க என் கேரக்டரை மாத்திக்க முடியுமா? வாங்க வாங்க வாங்க. ஸ்டாப். முதலா வீட்டுக்குள்ள வர்றீங்க, வலது கால வச்சு வந்தா நல்லா இருக்கும். ஏன் இடது காலில் என்ன ப்ராப்ளம்? சென்டிமெண்டா வலது கால நல்லதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல மட்டன் வெட்டுற கத்தி இருக்கா? கத்தியா? எதுக்கு? இடது கால வெட்டிடலாம். ஏன்? கெட்ட காலை எதுக்கு வச்சுக்கணும்? எடுத்துடலாம். அங்கிள், மனுஷன் வலது கால் இடது கால், வலது கை இடது கைன்னு என்னைக்கு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் பிரிவினே ஆரம்பிச்சது. இடது கால் கேட்டதுன்னா ஆண்டவன் எதுக்கு நமக்கு 2 கால் கொடுத்துருக்கான்? 1 கால் கொடுத்துருக்கலாம்ல. அப்ப எல்லாரும் அந்த ஒத்த கால் வச்சுட்டு ஹாப்பியா வாழ்ந்துருக்கலாம், ரைட்? 21st centuryல இந்த மாதிரி வெரி ஓல்ட் நாஸ்டி சென்டிமெண்ட்ஸ்லாம் சொல்லி போர் அடிக்காது. மாப்பிள்ள கரெக்ட். ரொம்ப அறுத்துட்டானா? லிட்டில் பிட். நீங்க வாங்க.
இங்க வாயா. எங்க சார் போகணும்? டி நகர் போகணும். 75 ரூபா கொடு சார். வடபழனி இருந்து டி நகர் போறதுக்கு 75 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. குவார்டரே 100 ரூபாய் ஆயிடுச்சுங்க சார். நம்ம கம்பெனியா? ஏறு ஏறு தர்றேன். ஏறு. அதுக்குள்ள டி நகர் வந்துடுச்சா? டிரைவர், கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வடபழனியில இருந்து டி நகர் வந்துட்டேன். டி நகரா? தப்பா நினைக்க கூடாது. ஃபாஸ்டா தண்ணி போட்டு வண்டி ஓட்டுறது உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லது. இந்தாங்க 100 rupees சேஞ்ச் கீப். கீப் த சேஞ்ச். என்னது நம்ம திரும்பினாலும் இதுதான் கண்ணில் படுது. கிங் ஆடின் பார் டி நகர்ல இருக்கிற வடபழனியோட பிரான்ச் போல இருக்கே. டிரைவர், அவசரமா ஒரு கருத்து சொல்ல டி நகர் போகணும். வண்டி எடு. ஓகே சார். பிரதர், ஊருக்கு புதுசா? பிறந்ததுல இருந்து இதே ஊர் தான். ஏன் கேக்குற? எங்க போற? டி நகர் போறேன். தயா டி நகர். அண்ணி அடிச்சுக்காரா? ஆமா சார். சரி, நான் பாத்துக்கிறேனே. டி நகர். யோ யோ, தண்ணி அடிச்சா அவனுக்கு ஐட்டம் தான் 2 தெரியும். உனக்கு எப்படியா வடபழனி டி நகர் மாதிரி தெரியுது? தம்பி இப்பதான் பார்ல இருந்து வந்திருக்கு. சின்ன பையன் அதான் தூக்கிடுச்சு. தூக்கவும் இல்ல அமுக்கவும் இல்ல. டிரைவர், வண்டி எடு. டி நகருக்கு போறேன்னு சொல்லி டி நகர்ல இருந்து வண்டி எடுத்தா நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கொடு. நீ போ சார். இதான் சார் டி நகர். உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? அடா பாவீங்களா, நாமெல்லாம் ஏரியா விட்டு ஏரியா போய் தான் தகராறு பண்ணுவோம். எது நம்ம ஏரியான்றதுல நமக்குள்ள தகராறே வந்தது இல்லையே. தோ பாரியா, கிங் ஓடியன் பப்னு போட்டுருக்கு பாத்தியா? வடபழனிலே 2 மேட்டர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வடபழனி முருகன் கோயில், இன்னொன்னு இந்த பாரு. அங்க கூட்டம் சேருதோ இல்லையோ, இங்கதான் ரொம்ப கூட்டம் சேருது. இதான் வடபழனி, தெரிஞ்சுக்கோ. இல்ல, இது டி நகர்ல இருக்கிற வடபழனி பிரான்ச். உன்னை கையெடுத்து கும்பிடுறையா, நான் நடந்தே போறேன். எங்க போற? டி நகர் போறேன்யா. இதுதான் டி நகர். டி நகர்ல எப்படி டி நகருக்கு போவே? நான் பகல்ல தண்ணி அடிக்கிறது இல்லையா. என்ன அனாவசியமா 2 லார்ஜ் அடிக்க வச்சிருவ போல இருக்கு ஐயா. 2 பேரும் லார்ஜ் அடிக்கலாமா? லார்ஜா? இது என்னது இது? இது டி நகர் பிரான்ச். அப்ப வடபழனில போய் அடிப்புமா? ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஏறி உட்கார். இந்த இருக்குது ஆட்டோ, ஏறி உட்கார். பாத்தேரு. இந்த நானும் வர்றேன். ஸ்டார்ட் பண்ணிக்க. டிரைவர் பா. பாத்தியா டிரைவர், நம்ம டி நகர்ல ஒருத்தர பார்க்கல, அவன மாதிரியே இருக்கா. ஓ, வேற ஸ்டேட்ல இருந்து வந்து தொல்லை கொடுக்கறானே. அண்ணா உங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னாரு. யாரு? அண்ணா. கூப்பிடுறானே. எங்க? ஹெல்மெட் என்ன? எப்ப 10 கோடி சேர்த்து வச்சிருக்கு. 5 கோடி அவனுக்கு, 5 கோடி எனக்கு. அப்ப அப்படி கேப்பா? கேட்கமா? இத எனக்கல்ல, என்னோட கெஸ்டுக்கு. என்னங்க? நான் குடிக்கிறது இல்ல. இது உங்களுக்கல்ல, உங்க கெஸ்டுக்கு. ஏன் கெஸ்டா? ஏன் கெஸ்ட் யாரு? நான் தான். முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஹெல்மெட்டை கழட்டிட்டு பிச்சுக்கையா. அடடா, கொடுத்த காசு குவார்டர் வாங்கி அடிச்சிட்டனே. இப்ப பொக்கேக்கு என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள யாருக்காவது தங்கச்சங்கிரி காணாம போயிடுச்சா? அப்ப வாசல்ல கிடக்குற 10 பவுன் தங்கச்சங்கிரி யாரோடதுங்க? சீக்கிரம் போய் எடுத்துக்கங்க. வா. தங்கம்னா போதும், பெத்த தாயவே வித்துருவாளுக போல தெரியுது. டேய், பொக்கே வாங்க சொன்னா. இதோ வாங்கிட்டேன். எப்போ? பிடிக்கலனா மாத்திரை. Happy birthday baby. Hi. Many happy returns of the Thank day. you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்பா, இன்னைக்கு முதல்ல தமிழ்ல விஷ் பண்ணது நீங்கதான். கம் இன். ஹலோ, glad to meet you. நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டா? இல்ல. அப்புறம் யாரு நீங்க? அவரோட எனிமி. தொண்டையில ப்ராப்ளமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். யார் சார்? டாய்லெட்டுக்கு எப்படி போகணும்? எல்லாரும் போற மாதிரி தான் போகணும். போயேன்யா. அவர் எந்த பக்கம் போகணும்னு கேட்காரு. நீங்க முன்னாடி போங்க. தேங்க்யூ சார். எஸ். என்ன சார் இது அக்கிரமமா இருக்குது? முன்னாடி போன்னு சொல்லிட்டு பின்னாடி கையாட்டுறீங்க. ஆனா அந்த ஆள் கரெக்டா முன்னாடி போறான் பாருங்க. இது ட்ரிங்கர்ஸ் லாங்குவேஜ், உங்களுக்கு புரியாது. நாங்க எல்லாம் தலைகீழா தான் சொல்றோம். தலைகீழா? அப்ப சாப்பிடுறதுக்கு எப்படி இந்த வழிதானா? ஆமா. மே கம் இன்? எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். யாரு நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சன்னா. அக்கா சொன்னா உன்னை எங்கிட்ட ஜூனியரா சேர்த்துக்க சொல்லி. நான் என்னது அது என்னது? இல்ல நீ போட்டிருக்கிய அது சட்டை. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலர்லாம் அடிக்கிறியா மினி?
உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா. அது சரி, சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னதானே கேட்கிறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் லாயர் சிகாமணின்னு பெரிய ஆளு வார்த்தையில விளையாடுனா என்கிட்ட. ஒரே லா பாயிண்ட் மடக்கின கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறத கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திலிருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல உடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன். சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர், எனக்கு டிசிப். என்னது ஷர்ட் எல்லாம் வெளியில டக்கின் பண்ணாம? இது ரவுடி மாதிரி இருக்கே. வக்கீல் கீழே கீழே நல்லா. என்ன தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு? தலையை சீவ வேண்டாமா? தலையை சீவ முதல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். ஆமா. எதுக்கு? இது என் மூக்கு கண்ணாடியா இல்ல பாத்ரூம் கண்ணாடியா? இத பார்த்து தலையை சீவற? வேற எங்கேயா போய் சீவிட்டு அப்போ. அப்புறம் 1 மினிட். என்னுடைய ஜூனியர் இருக்கிறதுனால இங்க உள்ளவங்களை பார்த்து நக்கல் பண்ணி வாலாட்ட கூடாது. என்ன சரியா? போய் எங்கேயா தலையை சீக்கிரம் போட்டுப்பா. சார் ஜட்ஜு மாறா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். ஹலோ மேடம். முன்ன விட இப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. எப்பவுமே பார்டர் கலருக்கு ஜாக்கெட் போடாதீங்க, கான்ட்ராஸ்ட் கலர்ல போடுங்க. அதான் இப்ப ஃபேஷன். ஓகே. லிப்ஸ்டிக் கூட எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்க அப்பாவை அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அந்த ஜட்ஜிட்ட நானே பேச மாட்டேன், நீ ஏன் பேசுன? வர டிசிப்ளினே இல்ல. ஐ டோல்ட் யூ டு மெயின்டைன் தி டிசிப்ளின். ஆமா, இந்த கேஸ் எந்த செக்ஷன்ல வருது? 32, 24, 32. 32, 20 அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது செக்ஷன்? இல்லைங்க, பார்த்தா அப்படிதாங்க தெரியுதுங்க. நான் தான் பாக்குறேன், உனக்கு எப்படி தெரிஞ்சது? யூ ஆர் அண்டர் கன்ஃபியூஷன். அந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. குழப்பாத. நீ குழம்புறது மட்டும் இல்லாம என்னையும் போட்டு குழப்புற. அதான் அலகாபாத் ஜட்ஜ்மெண்ட்ல இதே மாதிரி ஒரு சிமிலர் கேஸ். ஓகே 19 என்ன ஓகே? நான் முழுசா சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஓகே என்ன அர்த்தம்? இந்த அலகாபாத் ஜட்ஜ்மெண்டோட காப்பி எடுத்து வச்சுக்க, அதுதான் நமக்கு உதவும். அதான் சார் ஓகே. என்ன ஓ அதான் ஓகே சொன்னியா? வெரி குட் வெரி குட். கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறேன். யூ காட் a bright future. எனக்கு இதான் பிடிக்கும், டிசிப்ளின் வித் நாலேஜ். உங்க அப்பா வர சொல்லு. வா, வெரி குட், ஐ லைக் இட். சார் எனிவே கங்க்ராச்சுலேஷன் சார். எதுக்கு? என்னதான் இருந்தாலும் அடுத்து காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க, அதுக்காக தான். தேங்க்யூ. கல்லூரி மாணவர்களுடைய பிரதிநிதிங்கிற முறையில ஐ வாண்ட் டிஸ்கஸ் வித் யூ. என்ன டிஸ்கஸ் பண்ண போற? நிறைய விஷயங்கள் பேசணும். உட்கார்ந்துட்டு பேசுவோம். எஸ், அன்னைக்கு உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சிட் ப்ராப்பர்லி. சார், இப்போ நீங்க காலேஜினுடைய பிரின்சிபால் ஆக போறீங்க. நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி நீங்க டீல் பண்ண போறீங்க? டேய், ஸ்டூடண்ட்னாலே ப்ராப்ளம் தான் அர்த்தம். ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதே நீங்க தானே.
ஆனா எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் சார். போய் சொல்லாதீங்க சார். எவன்டா போய் சொல்றது? இவன் தான்டா. சார் சாரி சார் சாரி சார். காலேஜ்ல ஸ்ட்ரைக் பண்றது, காலேஜ் கண்ணாடியை உடைக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, ஒரு பொண்ணு ஹலோன்னு சொன்னா போதும் அப்படியே அழகா தூக்கிட்டு போறது. இவர் புழுகுறாரு சார். சத்தியமா இப்ப நாங்க அதெல்லாம் செய்யறதே இல்ல. இப்ப அதெல்லாம் அரசியல்வாதிங்க செய்யறாங்க. பழிய எங்க மேல போட்டுறாங்க. இந்த காலேஜுக்கு பெருமை சேர்க்கிறதே நாங்க தான் சார். காலேஜ் காம்பவுண்ட தாண்டி போங்க. இந்த காலேஜ பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கிட்ட ரீல் விடுற? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். நம்புங்க சார். ஒரே ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து பாருங்க. அப்பதான் எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் சார் 24 hours எங்க கூட இருந்து பாருங்க. நாங்க என்ன பண்றோம், எப்ப பண்றோம், எப்படி எல்லாம் பண்றோம் அப்படின்னு கூட இருந்து பார்த்தா தான் சார் எங்க வழி உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்கணும். ஆமா சார். மச்சான் உருவிட்டு போறாரா? வாங்குறாரு பாரு. மச்சான் பயந்துட்டாரு. வேஸ்ட் பார்ட்டி. மம்முட்டிங்களா வாயா இல்ல காவாயா? சரி, ஒரே ஒரு நாள் நான் ஸ்டூடெண்டா இருக்க ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா சார்? தேங்க் யூ சார். முடியாது. ஏன்? அப்படி நான் ஸ்டூடெண்டா இருந்தா பதிலுக்கு நீ என்ன செய்ய போற? சார், நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருந்தா நான் இந்த காலேஜை விட்டே போறேன் சார். உனக்கு என்ன போச்சு? 38 சப்ஜெக்ட் அரியர்ஸா வச்சிருக்கிறேன். அதெல்லாம் எவன் எழுதுவான்? சார், நான் ஆளை வச்சு எழுதுறேன் சார். ஆளை வச்சா நாங்க வீடியோ வச்சு அவனை மடக்கி ஒன்ன மடக்கி உள்ள தள்ளி விடுவோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ் இல்ல செத்த காலேஜ்லயும் உனக்கு இடம் கிடைக்காது. ஜாக்கிரதை சார். இந்த சொத்த காலேஜோ இல்ல செத்த காலேஜோ எனக்கு எந்த காலேஜும் தேவையில்லை. நான் வெளியில போறேன் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க ஒரு நாள் ஸ்டூடெண்டா இருக்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. சேலஞ்ச். சிகரெட் குறா. ஐயோ, எனக்கு இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் கிடையாது. அடிச்ச அடைக்கடா. நான் கேட்டா முழு சிகரெட் குடுக்குறேன். பால் சிகரெட் குறா. அடிச்ச சிகரெட் குடு. எச்ச சிகரெட் குடு. அட்ரா. ஜேகே, இதெல்லாம் குடிச்சா கேன்சர் வரும்பாங்க. உனக்கு இருந்தா எங்களுக்கு வரும். உனக்கு இருக்கா? எனக்கு ராசி தான் கேன்சர், வியாதி கேன்சர் இல்ல. அடி அடி அட்ரா. அடி அடிடா அடிடா. அட்ரா அடி அடி அட்ரா. என்னடா கம்மா கரையில கழட்டு போய் சுட்டு பிடிக்க மாதிரி பிடிக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்னா ஒரு ஸ்டைலா பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். பப்ளிக் பிளேஸ்ல பிடிக்கும் போது இப்படி ஒரு ஃபிகரை பாத்துக்கிட்டு அவ பாக்கும்போது அஸ்ட்ரே 1 2 அப்படி விட்டு உள்ள விட்டுக்கணும். புகைய புசு புசுன்னு விடக்கூடாது. உள்ள விட்டுக்கிட்டு அந்த ஃபிகர் பார்க்கும்போது அப்படி ரொமான்ஸா விடணும். எங்க விடு. அவன் சிகரெட் ஒட்டி போச்சே. ஒட்ட ஒட்ட அடிக்க வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். ஒத்தி அடா. இப்ப பாருங்க. சிகரெட்டை திருப்பி வச்சு அடிக்கிற மாதிரி முட்டாப்பே. அட சும்மா இருப்பா. 9 மணி காலேஜுக்கு என்ன 7 மணிக்கே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கிண்டலா பண்றீங்க. மாமா மாமா அங்க பாரு ஸ்கூல் பொண்ணுங்களா வந்துட்டு இருக்கு. கலட்டே பொண்ணுங்களா வந்துகிட்டு இருக்கு. நடு ரோட்ல கயட்ட சொல்ற. ஏய் அறிவு கட்ட முண்டா. உன் புட்டிய கலட்ட சொன்னடா. புட்டிய கலட்டனா தானே குட்டிய கலெக்ட் பண்ண முடியும். கலட்டா. இப்போ நீ பக்கத்துல அப்படியே போய் ஒரு ரொமான்ஸ் லுக் ஒண்ணு. எங்க விடு. சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். போடா போடா. ஐ கலிவரதன் லவ் யூ. எப்படி பண்ணமில்ல. என்ன அறையா உதையா? அறை. இப்ப தெரியுதா ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு? நான் மேலும் மேலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ உன் தோல்வியை நீ ஒத்துக்க மாட்டேன். பார்க்கலாமா? ஒரே கூட்டமா இருக்குது. எப்படி ஏறுறது? கூட்டமா இருக்கிற பஸ்ல ஏற வந்தாடா ஸ்டூடண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, பஸ்ஸ முன்னாடி விட்டு பின்னாடி ஓடி ஏறணும். ஏறு ஏறா ஏறா பஸ் போகுது. ஃபுட்பால் அடிக்கிறவங்க ஏன்டா ஸ்டூடண்ட்? உங்களை எல்லாம் நிப்பாங்க இடிக்காம போறோம். ஏய் ஏய் டிச்சு போடு. போடா. ஏய் ஏய் இந்த மாதிரி சேட்டைலாம் இங்க வச்சுக்க கூடாது. இடி ஆனா இடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி போ. மச்சி பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க. லைட்டா இடி. நான் மாட்டேன். ஏய் ஆம்பளன்னா ஒரு தில்லு வேணும். அதுவும் ஸ்டூடண்ட்ஸ்னா தில்லு நிறைய வேணும். நான் பாத்துக்கறேன். இடி. எத்தனை நாளா இந்த வேலை? எத்தனை நாளா இந்த வேலை? மேடம் நான் சொன்னேன் மேடம். நான் என்ன போலீஸ் ஏட்டுன எரும மாடு போடு. தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார் பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு.
நேற்று அப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஹஸ்பண்ட்னு தெரியாம உங்க பொண்ணுகிட்டே இடகுடமா பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அம்மா கிட்டயா? ஆமா, உங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்ல, அவங்க தான் எனக்கு அம்மா. எது? இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி. அம்மா, நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமிய அவங்க உம்மான்னு தப்பா நினைச்சதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. ஏய், அவர்தான் விவசாய இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள போய் வேலையை பார். பாவம், அதை ஏன் திட்டுற? உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில தான் பொண்டாட்டி இருப்பான்னு அவன் நினைச்சிருப்பான். யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன்? யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது? மா, உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு. நான் யாரும் இந்த தனுஷ்கோடியை தொடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால்ல தான் நிற்பான். நெப்போலியன் மாதிரி. ஏய், ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. தொழில முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தண்ணி போடுறான். நீ இதையே ஒரு தொழிலா வச்சிருக்கியே. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த சொத்தை போற குடிச்சு அழைச்சிட்டு போட்டுருக்க. அண்ணே, சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கிழவன் 10 கோடி சேர்த்து வச்சான். 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு. என்ன இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாம்? தேவையில்லை, எனக்கு 1000 rupees வேணும். 1000 rupees. என்ன பிறவியோ. இந்த குடிச்சிருக்கேன்னு ஏமாத்துறியா? 200 ரூபா. 500 ரூபா நோட்டா முட்டா பயல.